Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th Mathsல chapter 1 Relations and Functionsல exercise 1.1ல problem number 1 to 5 பார்க்க போறோம். Exercise 1.1ல first problem find A cross B, A cross A, B cross A. அதுல first question A equal to set of 2, -2, 3 and B equal to set of 1, -4. Second question A equal to B equal to set of P, Q. Third question A equal to set of M, N and B equal to null set or empty set. ஓகேங்களா? Questionல A cross B யும் A cross A and B cross A ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. 3 questions கொடுத்திருக்காங்க. 3 questionக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? A cross B, A cross A, B cross A ஃபைண்ட் பண்ண போறோம். First question A equal to set of 2, -2, 3 and B equal to set of 1, -4. ஓகேங்களா? இது first question. First என்ன கண்டுபிடிக்க போறோம்? A cross B. A cross B equal to A ஓட செட் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் cross போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் B செட் எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சம்ஸ்லயே பார்ட்டிஷன் ப்ராடக்ட் எப்படி பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். A செட்டையும் B செட்டையும் என்ன பண்ண போறோம்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். பண்ணோம்னா 2, 1 2, -4 வந்துச்சா? நெக்ஸ்ட் -2 பேர் பண்ண போறோம். -2, 1 -2, -4. நெக்ஸ்ட் 3 பேர் பண்ண போறோம். 3, 1 3, -4. அவ்வளவுதான். A cross B ஓட வேல்யூ என்னது? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் 2, 1 2, -4 -2, 1 -2, -4 3, 1 3, -4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா A cross A ஃபைண்ட் பண்ண போறோம். A cross A நமுது A ஓட செட்டை A ஓட செட் கூடவே கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ A ஓட செட் என்னது? 2, -2, 3 கிராஸ் ப்ராடக்ட் 2, -2, 3. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா 2, 2 நெக்ஸ்ட் 2, -2 நெக்ஸ்ட் 2, 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் -2 பேர் பண்ண போறோம். -2 பேர் பண்ணா -2, 2 -2 -2 நெக்ஸ்ட் -2, 3. ஓகேங்களா? வந்துச்சா? நெக்ஸ்ட் 3 பேர் பண்ண போறோம். 3, 2 3, -2 3, 3. So 3, 2 3, -2 3, 3. Therefore A cross A equal to set of all ordered pairs 2, 2 2, -2 2, 3 -2, -2 -2, -2 -2, 3 3, 2 3, -2 3, 3. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? B cross A. B செட் என்னது? 1, -4 கிராஸ் ப்ராடக்ட் A ஓட செட் 2, -2, 3. ஓகேங்களா? இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 1 கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். சோ பண்ணோம்னா 1, 2 1, -2 1, 3. போட்டாச்சா? நெக்ஸ்ட் -4 பேர் பண்ண போறோம். -4, 2 -4, -2 -4, 3. சோ பண்ணியாச்சா? therefore B cross A equal to set of all ordered pairs 1, 2 1, -2 1, 3 -4, 2 -4, -2 -4, 3. அவ்வளவுதான். ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாப்போம். அதுலயே செகண்ட் क्वेश्चन A equal to B equal to set of P, Q. ஓகேங்களா? இந்த क्वेश्चनக்கு நம்ம A cross B, A cross A, B cross A ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ A cross B equal to A செட் என்னது? P, Q. B ஓட செட் என்னது? அதுவுமே வந்து P, Q. ஓகேங்களா? சோ set of P, Q cross product set of P, Q. ஓகேங்களா? P ஐ பேர் பண்றோம். சோ P, P Q. ஓகேவா? நெக்ஸ்ட் Q ஐ பேர் பண்ண போறோம். Q, P Q, Q. ஓகேங்களா? நெக்ஸ்ட் A cross A. A ஓட செட் என்னது? P, Q. A ஓட செட் P, Q. சோ P, Q into P, Q தான் நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். பண்ணோம்னா சேம் மேலயும் அதே தான பண்ணிருக்கோம். சோ கீழேயும் வந்து அதே கிராஸ் ப்ராடக்ட் தான். சோ வந்து நீங்க பண்ணனும் கூட அவசியம் இல்ல. ஆன்சர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் B cross A. B ஓட செட் என்னது? செட் ஆஃப் P, Q. கிராஸ் ப்ராடக்ட் A ஓட செட் என்னது? செட் ஆஃப் P, Q. சோ அகைன் சேம் கிராஸ் ப்ராடக்ட் தான் நமக்கு வந்திருக்கு. சோ பிஃபோர்ல எழுதின ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? therefore A cross B equal to A cross A equal to B cross A மூணுமே ஈக்குவல்னு தெரியுது. இந்த கண்டிஷனை வந்து நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் பாக்கும்போதே பார்த்தோம். எப்ப வந்து A cross B யும் B cross A வும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அப்ப நம்ம அதுல ரீசன் சொல்லிருப்போம். A வும் B யும் ஈக்குவலா இருந்தா தான் வந்து இந்த கண்டிஷன் வந்து satisfy ஆகும் அப்படினு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ புரியுதா அது எப்படின்னு சொல்லிட்டு? நெக்ஸ்ட் third question A equal to set of M, N and B equal to null set. ஓகேங்களா? இந்த கண்டிஷனுமே வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். A cross null set equal to null set. அதாவது 8 into 0 னா நம்ம என்ன எழுதுவோம்? 0 தான எழுதுவோம். 8 zeros are 0 தான எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்க. சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு null set தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். இந்த கண்டிஷன் தான். if either A or B or null set then A cross B will also be an null set. அவன் என்ன சொல்றாங்கன்னா A null set இல்லனா B null set இருந்துச்சுன்னா A cross B வந்து null set இருக்கும். B cross A வும் null set இருக்கும் அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் எழுதி இருக்கேன். எக்ஸாம்ல எழுதணும்னு நெசசரி கிடையாது. ஓகேங்களா? just for understanding. சோ இப்போ வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். A cross A ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? A cross A பண்ணோம்னா A ஓட செட் என்னது? M, N. கிராஸ் ப்ராடக்ட் A ஓட செட் என்னது? M, N. இப்போ வந்து நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். M, M, N. Next N, M, N, N. So வந்துச்சா? therefore A cross A equal to set of ordered pair M, 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 N, N, N. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணனும்? A cross B. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? A cross
null set equal to null set னு தெரியும் இல்லீங்களா சோ அத நம்ம எழுத போறோம் சோ a ஓட செட் என்னது m n cross product b ஓட செட் என்னது null set சோ null set போட்டாச்சு சோ ஃபைனலா therefore a cross b equal to null set அதே மாதிரி தான் b cross a சோ b ஓட செட் என்னது null set cross product a ஓட செட் என்னது set of m n சோ null set into set of m n வந்து again null set தான் ஓகேங்களா problem number 2 let a equal to set of 1 2 3 and b equal to set of x such that x is a prime number less than 10 find a cross b and b cross a ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா a னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து b வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க சோ a cross b யும் b cross a யும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செட்டை வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் a ஓட செட் என்னது b ஓட செட் என்னது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கலாம் கண்டுபிடிச்ச பிறகு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம் ஓகேங்களா சோ a ஓட செட் வந்து டைரக்டா அவங்க கொடுத்துட்டாங்க ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க சோ வந்து a set of 1 2 3 b equal என்ன கொடுத்திருக்காங்க x such that x is a prime number less than 10 அப்படினு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சோ இப்போ வந்து நம்ம இதுல இருந்து செட்டை ஃபைண்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் prime number என்னது prime numbers are numbers that have only two factors 1 and themselves ஓகேங்களா அதாவது நம்ம எடுத்துக்கிற நம்பர் வந்து ஒன்னு 1 ஆல டிவைசபிள் ஆகணும் இல்லனா அதே நம்பரால டிவைசபிள் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து 2 எடுத்துக்கிறேன் சோ 2 வந்து எந்த டேபிள்ல வரும் 1 டேபிள்ல வரும் தென் வந்து 2 டேபிள்ல வரும் வேற ஏதாவது டேபிள்ல வருமா வராது சோ 2 is a prime number 1 வந்து prime நம்பரும் இல்ல காம்போசிட் நம்பரும் இல்ல ஓகேங்களா சோ வந்து 1 வந்து எடுத்துக்க கூடாது 2 வந்து prime நம்பர் ஓகேங்களா நெக்ஸ்ட் 3 எடுத்துக்கிறோம் 3 வந்து 1 டேபிள்ல வரும் நெக்ஸ்ட் 3 டேபிள்ஸ்ல வரும் சோ அதுவும் prime நம்பர் நெக்ஸ்ட் 4 எடுத்தோம்னா 4 வந்து எந்த டேபிள்ல வரும் 4 வந்து 1 டேபிள்ல வரும் தென் 2 டேபிள்ஸ்ல வரும் நெக்ஸ்ட் 4 டேபிள்ஸ்ல வரும் சோ வந்து இதுக்கு வந்து 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு சோ வந்து இது prime நம்பர் கிடையாது சோ வந்து 4 ரிஜெக்ட் பண்றோம் நெக்ஸ்ட் 5 வந்து எந்த டேபிள்ஸ்ல வரும் 1 டேபிள்ஸ் and 5 டேபிள்ஸ் சோ this is a prime number நெக்ஸ்ட் வந்து 7 வந்து 7 டேபிள்ஸ்ல 1 டேபிள்ல தான் வரும் சோ வந்து 7 is a prime number 6 வந்து 1 டேபிள்ல வரும் 2 டேபிள்ஸ்ல வரும் 3 டேபிள்ஸ்ல வரும் 6 டேபிள்ஸ்ல வரும் சோ வந்து prime number கிடையாது ஏன் வந்து நான் 7 ஓட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன்னா அவங்க கொடுத்த கண்டிஷன் என்னது less than 10 இருக்கணும் அப்படினு சொல்லிருந்தாங்க 7 க்கு அப்புறம் 8 அதே மாதிரி தான் 8 வந்து காம்போசிட் நம்பர் 9 வந்து காம்போசிட் நம்பர் சோ வந்து 7 ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம் சோ prime number less than 10 வந்து என்னது 2 3 5 7 ஓகேங்களா இப்போ a b ஃபைண்ட் பண்ணியாச்சு இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம் a cross b பண்ண போறோம் a ஓட செட் என்னது 1 2 3 b ஓட செட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம் 2 3 5 7 இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் 1 வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன் 1 2 1 3 1 5 1 7 so 1 2 1 3 1 5 1 7 next 2 பேர் பண்ண போறோம் 2 2 2 3 2 5 2 7 so 2 2 2 3 2 5 2 7 next 3 வந்து பேர் பண்ண போறோம் so 3 2 3 3 3 5 3 7 so 3 2 3 3 3 5 3 7 so a cross b வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு next b cross a b ஓட செட் என்னது 2 3 5 7 cross product a ஓட செட் என்னது 1 2 3 cross product பண்ணலாமா ஃபர்ஸ்ட் 2 பண்றோம் 2 1 2 2 2 3 வந்துச்சா நெக்ஸ்ட் 3 பேர் பண்ண போறோம் 3 1 3 2 3 3 நெக்ஸ்ட் 5 1 5 2 5 3 நெக்ஸ்ட் 7 பேர் பண்றோம் 7 1 7 2 7 3 சோ வந்தாச்சா அவ்வளவுதான் செகண்ட் ப்ராப்ளம் ஓவர் நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் if b cross a equal to set of all ordered pairs -2 3 -2 4 0 3 0 4 3 3 3 4 find a and b என்ன சொல்லிருக்காங்கன்னா क्वेश्चनல b cross a கொடுத்துட்டாங்க அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க நம்மள a ஓட செட்டும் b ஓட செட்டும் என்னவா இருக்கும்னு ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க ஆல்ரெடி வந்து எக்ஸாம்பிள் சம்ல வந்து இதே மாதிரி ப்ராப்ளம் பார்த்திருக்கோம் அங்க வந்து a cross b ன்னு கொடுத்திருப்பாங்க இங்க வந்து b cross a ன்னு கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் டிஃபரண்ட் ஓகேங்களா சோ வந்து இப்போ வந்து நம்ம a ஓட செட்டும் b ஓட செட்டும் ஃபைண்ட் பண்ண போறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க வெரி சிம்பிள் இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் செட் என்ன கொடுத்திருக்காங்க b ன்னு கொடுத்திருக்காங்களா சோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாமே வந்து b ஓட செட் சோ என்னென்ன இருக்கு -2 -2 0 3 ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ரிப்பீட்டேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோ ரெண்டு வாட்டி -2 இருக்கா ஒரே ஒரு வாட்டி -2 நெக்ஸ்ட் ரெண்டு வாட்டி 0 இருக்கு ஒரே ஒரு வாட்டி 0 நெக்ஸ்ட் ரெண்டு வாட்டி 3 இருக்கு ஒரே ஒரு வாட்டி 3 அவ்வளவுதான் b ஓட செட் ஓவர் நெக்ஸ்ட் செகண்ட் என்ன இருக்கு செகண்ட் என்ன செட் இருக்கு a சோ செகண்ட் நம்பர் எல்லாமே வந்து a ஓட செட்னு அர்த்தம் அப்ப செகண்ட்ல என்ன நம்பர்ஸ் இருக்கு 3 4 3 4 3 4 தான் இருக்கு சோ வந்து இங்க ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது சோ 3 times 3 இருக்கா சோ ஒரே ஒரு வாட்டி 3 போட்டுக்கோங்க 3 times 4 இருக்கா ஒரே ஒரு வாட்டி 4 போட்டுக்கோங்க அவ்வளவுதான் therefore a equal to set of 3 4 b equal to set of -2 0 3 ஓகேங்களா ஃபர்ஸ்ட்ல எது வந்து ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் செட்டா கொடுத்திருக்காங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்பரோட செட் நெக்ஸ்ட் செகண்ட் எந்த ஆல்பபெட் கொடுத்திருக்காங்களோ அது செகண்ட் நம்பரோட செட் ஓகேங்களா நெக்ஸ்ட் fourth problem if a equal to set of 5 6 b equal to set of 4 5 6 c equal to set of 5 6 7 show that a cross b equal to b cross b intersect c cross c ஓகேங்களா மூணு செட் கொடுத்துட்டாங்க நம்மள வந்து a cross a வும்
B cross B intersect C cross C யும் ஈக்குவலான்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. சோ வந்து நம்ம இங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வந்து ஈக்குவலான்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்திருக்காங்க? A cross A. சோ A cross A ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். A செட் என்னது? 5, 6. சோ செட் ஆஃப் 5, 6 cross product செட் ஆஃப் 5, 6. இங்க வந்து A கொடுத்திருக்காங்க, cross A தான் கொடுத்திருக்காங்க. சோ A தான் நம்ம cross product பண்ண போறோம். cross product பண்ணா ஃபர்ஸ்ட் 5 பண்றோம், 5, 5, 5, 6. நெக்ஸ்ட் 6 பண்றோம், 6, 5, 6, 6. ஓகேங்களா? சோ இத வந்து நான் ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறேன். ஏனா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஈக்குவலா ப்ரூஃப் பண்ணனும்ல. சோ அதுக்காக நான் ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? B cross B intersect C cross C. B cross B intersect C cross C. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து B cross B ஃபைண்ட் பண்ண போறேன். சோ B cross B equal to B செட் என்னது? 4, 5, 6. cross product 4, 5, 6. ஓகேங்களா? இப்போ cross product பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 4 பேர் பண்ணலாம். 4, 4, 4, 5, 4, 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5 பேர் பண்றோம். 5, 4, 5, 5, 5, 6. நெக்ஸ்ட் 6 பேர் பண்றோம். 6, 4, 6, 5, 6, 6. ஓகேங்களா? B cross B ஓவர். நெக்ஸ்ட் C cross C. C ஓட செட் என்னது? 5, 6, 7. சோ செட் ஆஃப் 5, 6, 7 cross product செட் ஆஃப் 5, 6, 7. இப்போ cross product பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 5 வந்து பேர் பண்றோம். 5, 5, 5, 6, 5, 7. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 6 பேர் பண்ண போறோம். 6, 5, 6, 6, 6, 7. நெக்ஸ்ட் 7, 7, 5, 7, 6, 7, 7. ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? B cross B யும் C cross C யும் வந்து இன்டர்செக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ B cross B intersect C cross C. ஓகேங்களா? என்ன பண்ணனும்னா B cross B லயும் C cross C லயும் எது காமனா இருக்கோ அத வந்து நம்ம பிக் பண்ணி எடுத்து எழுத போறோம். அவ்வளவுதான். சோ பாருங்க, B cross B ல என்னென்ன ஆர்டர் பேர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 4, 4 இருக்கா? இங்க இல்ல. 4, 5 இருக்கா? இல்ல. 4, 6 இல்ல. 5, 4 இல்ல. 5, 5 இங்க இருக்கு பாருங்க. 5, 5. சோ வந்து 5, 5 எடுத்து எழுதிக்கோ. நெக்ஸ்ட் 5, 6 இருக்கு. சோ எடுத்து எழுதிக்கோ. நெக்ஸ்ட் 6, 4 இல்ல. 6, 5 இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 6, 6 அதையும் எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? therefore B cross B intersect C cross C equal to set of 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இத ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும். therefore from 1 and 2 A cross A equal to B cross B intersect C cross C. Hence proved. Problem number 5 given. A equal to set of 1, 2, 3. B equal to set of 2, 3, 5. C equal to set of 3, 4 and D equal to set of 1, 3, 5. Check if A intersect C cross B intersect D equal to A cross B intersect C cross D is true. என்ன சொல்லிருக்காங்கன்னா 4 செட் கொடுத்திருக்காங்க A B C D ன்னு. சோ given ஈக்குவேஷனை அது வந்து satisfy பண்ணுதா ட்ரூ ஆன்னு சொல்லிட்டு நம்மள வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் given எடுத்து எழுதிக்கோங்க. A equal to set of 1, 2, 3. B equal to set of 2, 3, 5. C equal to set of 3, 4. D equal to set of 1, 3, 5. So first நம்ம left hand side வந்து எடுத்து எழுதிக்கலாம். left hand side என்ன இருக்கு? A intersect C cross B intersect D. First bracketல இருக்கறத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். So A intersect C. A ஓட செட் என்னது? 1, 2, 3. intersect C ஓட செட் என்னது? 3, 4. So இந்த ரெண்டு செட்லயும் எது காமனா இருக்கோ எடுத்து எழுத போறோம். ஓகேங்களா? So 1 இங்க இருக்கு. 1 இருக்கா? இல்ல. 2 இருக்கா? இல்ல. 3 இருக்கு. So ரெண்டுமே 3 காமனா இருக்கு. So A intersect C equal to set of 3. Next என்ன ஃபைண்ட் பண்ணனும்? B intersect D. B intersect D equal to B ஓட செட் என்னது? 2, 3, 5. D ஓட செட் என்னது? 1, 3, 5. சோ ரெண்டுலயும் எந்த நம்பர் காமனா இருக்கு இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்க. சோ 2 இருக்கா? இங்க 2 இல்ல. இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. சோ 3 எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு. சோ 5 எடுத்து எழுதிக்கிறோம். சோ B intersect D என்னது? செட் ஆஃப் 3, 5. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க? A intersect C யும் B intersect D யும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண சொல்றாங்க. சோ கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். A intersect C யோட வேல்யூ என்னது? செட் ஆஃப் 3. கிராஸ் ப்ராடக்ட் B intersect D க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? செட் ஆஃப் 3, 5. சோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா 3, 3, 3, 5. ஓகேவா? இத நான் வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறேன். because left hand side right hand side நம்ம ஈக்குவலான்னு ப்ரூவ் பண்ணனும் இல்லையா? சோ நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? A cross B intersect C cross D. So A cross B intersect C cross D. So first A cross B ஃபைண்ட் பண்ண போறோம். A cross B equal to A ஓட செட் என்னது? 1, 2, 3. cross product B ஓட செட் என்னது? 2, 3, 5. So cross product பண்ண போறோம். first 1 பண்ண போறோம். 1, 2, 1, 3, 1, 5. next 2 பண்ண போறோம். 2, 2, 2, 3, 2, 5. next 3, 3, 2, 3, 3, 3, 5. ஓகேங்களா? next C cross D. C cross D cross product பண்ண போறோம். C ஓட செட் என்னது? 3, 4. cross product D ஓட செட் என்னது? 1, 3, 5. இப்போ cross product பண்ண போறோம். first 3 பண்ண போறோம். 3, 1, 3, 3, 3, 5. next 4, 4, 1, 4, 3, 4, 5. ஓகேங்களா? next என்ன பண்ணனும்? A cross B intersect C cross D. ஓகேங்களா? A cross B லயும் C cross D லயும் எது காமனா இருக்கோ அத வந்து நம்ம பிக் பண்ணி எடுத்து எழுத போறோம். சோ வந்து வாங்க இந்த செட்ல எந்த ஆர்டர் பேர் வந்து காமனா இருக்குன்னு செக் பண்ணலாம். இங்க 1, 2 இருக்கு. இங்க 1, 2 இருக்கா? இல்ல. ரிஜெக்டட். இங்க வந்து 1, 3 இருக்கு. இங்க 1, 3 இருக்கா? இல்ல. ரிஜெக்ட். இங்க 1, 5 இருக்கு. இங்க 1, 5 இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் இங்க 2, 2 இருக்கு. இங்க 2, 2 இல்ல. நெக்ஸ்ட் 2, 3 இல்ல. 2, 5வும் இல்ல. நெக்ஸ்ட் 3, 2 அதுவும் இல்ல. நெக்ஸ்ட் 3, 3 3, 3 வந்து இங்க இருக்கு. சோ 3, 3 வந்து பிக் பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்
3,5 இங்க 3,5 இருக்கு. So 3,5 எடுத்து எழுதிக்கோங்க. So A cross B intersects C cross D equal to set of ordered pair 3,3 3,5. இது நம்ம ஈக்குவேஷன் 2 னு எடுத்துக்கிறோம். So ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டும் சேமா இருக்கா? சேமா இருக்கு. From 1 and 2 we get A intersects C cross B intersect D equal to A cross B intersects C cross D. Hence it is true. அவங்க true ன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அதனால நம்ம hence it is true ன்னு மென்ஷன் பண்றோம். क्वेश्चनல show that, verify, prove அப்படிலாம் கேட்டாங்கன்னா ஃபைனலா வந்து hence proved hence verified அப்படினு எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல ப்ராப்ளம் நம்பர் 6 and 7 பாப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.